எந்த சமயத்தில் வாராகிய மனசார நினைச்சு எனக்கு இந்த கொலை இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீ வந்து பேசி ஒரு நாள் அடுத்த நாள் கனவுல நிச்சயமா வந்து பேசுவோம். அவளையே வழிபட்டு இருக்கும்போது கொஞ்ச காலத்துல கஷ்டங்கள் வரும். வாராகிய வழிபடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முருகரை வழிபட்டா நீ வந்துடலாம், ஒரு ஐயப்பனை வழிபட்டா நீ வந்துடலாம், ஒரு ஓம்சக்தியை வழிபட்டா நீ வந்துடலாம், ஒரு சமயபுரத்தோட வழிபட்டா நீ வந்துடலாம். ஆனா வாராகிய வழிபட்டத்துக்கு நீ பிடிச்சிட்ட அப்படின்னா ஒரு புலிவாலை பிடிச்ச மாரிதான். புலிவாலை விட்டா கடிச்சுடும், நம்ம இல்லையா உடவும் முடியாது. ஆனா அந்த புலி குழந்தை மாரி மாறிச்சுன்னா நம்ம சொல்றதெல்லாம் கேட்குது. இதுதான் வாராகி. வாராகிய வணங்கிட்டீங்க, குடிச்சிட்டீங்க, பண்ணிட்டீங்க, அவ கொடுக்குற கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க. கரெக்டா 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷம் மண்ணு தின்ற அளவு கஷ்டப்பட்டு வாராகி குடிச்சிட்டீங்க. அந்த 1 வருஷம் நீ மீறி போயிட்டு அப்படின்னா உன்னை நீ எந்த லெவல்ல இருந்தாலும், ஒரு கூரைக்கொட்டாயில இருந்தாலும் சரி, நீ ஒரு ஓட்டு வீட்டில இருந்தாலும் சரி, நான் படிக்கலாமா, எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த அம்மா உன்னை எங்க கொண்டுட்டு போய் வச்சிருவா, உச்சத்துல கொண்டு போய் வச்சிருவா. என்ன பண்ணுவா, உச்சத்துல கொண்டு போய் அது அழிக்க முடியுமா? யாராச்சும் சத்தியமா முடியாது. கடவுள் கொடுக்குற வாராகி கொடுக்கறதே தடுக்கிறது எவனாலும் முடியாது. என்ன பண்ணுவான், அவனுக்கு தான் முடியும். உங்கள்கிட்ட என்ன வேணும், உண்மையும் வேணும், நீதி வேணும், நியாயம் வேணும், தர்மம் வேணும், நல்ல எண்ணங்கள் வேணும். இது மட்டும் இருந்தால் போதும், அவன் நிச்சயமா எல்லாத்தையும் கொடுக்கணும். இந்த கதையை ஏன் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, 4 பேருக்கு சொல்லுங்க, 4 பேர் வரட்டும், நல்லா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பணமிட்டும், அம்மாவோட பல நன்மைகள் அடையட்டும். நீங்களும் அவங்கவுங்க ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. அம்மாட்டு கேட்கணும் பண்ணணும் செய்யல, அம்மா எனக்கு இவனாலும் நான் முடிச்சு கொடுமா அப்படின்னா